வீட்டில் ஸ்பெஷல் தோசைக்கு புதினா சட்னி. புதினா சட்னிக்கு தேவை என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாமா? கொஞ்சம் புதினாங்க, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 15 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, கொஞ்சம் உளுந்தம் பருப்புங்க. இப்போ வடை சட்டியில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயட்டுங்க. நான் எப்போவுமே புதினா சட்னிக்கு பார்த்திங்கன்னா புதினா எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்துப்பேங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லது உடம்புக்கு. நம்ம தனியாக சாப்பிட்றது இல்லை, எங்கள் வீட்டில் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதில் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, நிறைய இப்படி தான் இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, உளுந்தம்பருப்பு போடுறோம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வரட்டும். நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்வாங்க. இந்த புதினா சட்னிலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி வெறும் புதினா மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு நான் சட்னி எப்படி அரைக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டில் எப்போவுமே இப்படி தாங்க செய்வேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைட்டாக வெங்காயம் கலந்துனா அதில் தண்ணி இருந்தது, அதான் லைட்டாக ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. வெங்காயம் போட்டாச்சுங்க. அது இதாக ஊற்றுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், அதனால் கொஞ்சம் தான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி வைக்கலாம். நல்லா ப்ரௌன் ஷேடில் வருங்க. போதே அந்த ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நான் அந்த புதினா காம்பெல்லாம் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். வெறும் புதினா மட்டும்தான், மல்லித்தலை கருவேப்பிலை எதுவுமே கிடையாது. அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி போட்டுடலாம். பாருங்கள், புதினா போட்டு நல்லா வதக்கி வச்சு கொஞ்சோண்டு தேங்காய் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சிங்க. ஆறப்போ கொஞ்சோண்டு புளி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸி பவுலில் அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சியும் சாப்பிட்லாம், இல்லை இப்படியே வச்சுனாலும் சாப்பிட்லாம். நாங்கள் இப்படியே வச்சு சாப்பிட்ருவோங்க.